வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திமுக காணாமல் போகும் என பிரதமர் மோடி விமர்சனம் செய்தது குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி காட்டமாக கூறும்போது அப்படி சொன்னவர்கள்தான் காணாமல் போனதாக காட்டமாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், மாநில அரசின் 75% பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் வீடு கட்டும் திட்டத்திற்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என பெயர் வைத்திருப்பதன் மூலம் யார் ஸ்டிக்கர் ஒட்டுவது என்பது மக்களுக்கு நன்றாகவே புரியும் என்றார். பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க அதுக்கு கிட்டத்தட்ட கால்வாசி தான் பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. முக்கால் அளவு பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனால் அதை பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். திமுகங்கிற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது. அந்த இடத்த பாஜக பிடிக்குது, அண்ணாமலை அந்த யாத்திரை மூலமாக இது பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்குது. பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது திமுக கூட்டணி கட்சிகளை வைத்து வண்டியை ஓட்டிக் கொண்டிருப்பதாக விமர்சித்ததுடன், தேர்தலில் திமுக கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று போட்டியிட தயாரா என எம்பி கனிமொழிக்கு அண்ணாமலை பகிரங்க சவால் விடுத்தார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இந்த வண்டியில் ஏத்துங்க, இவங்களை வண்டியில் ஏத்துங்க. இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே இன்னைக்கு மீட்டிங் வர தயாரா இல்லை. டெல்லியில சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் அடம்பிடிக்க போறோம், நான் கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கல. அதனால திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியால ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 1957 இருந்து அரசியல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? அதனால கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அது சேலஞ்சு. 2024 சேலஞ்சு. திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடோ இழுபறியோ எதுவும் இல்லை என்றும், யூகங்களின் அடிப்படையில் பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆதாரமற்ற செய்திகளை வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆதங்கப்பட்டார். ஏன் நீங்க எங்க உறவுக்குள்ளே எதுவோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி இப்படின்லாம்? எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒரு மீது நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம். நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு இழுபறியும் இல்லைங்க. தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கடந்த காலத்தில் இதே பிரதமர் தான் இந்தியாவிலேயே ஊழல்கள் மிகுந்த கட்சி அதிமுக என கூறியதை சுட்டிக்காட்டியதோடு, மாற்றி பேசுவது பிரதமர் மோடிக்கு கைவந்த கலை என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் வந்திருக்கின்ற பிரதமர் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பாராட்டி பேசுவதை எப்படி பார்க்கிறீங்க? இப்போ நீங்கள் அதே பிரதமர் இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அதிமுக என்று பேசினார். அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது. இப்போ எப்படி வருதோ அப்போ அதே மாதிரி வந்தது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? இந்த மாற்றி மாற்றி பேசுவது என்பது அவருக்கு கைவந்த கலை. திமுக ஆட்சியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக பிரதமர் மோடியே மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் மோடி அவர்களே நேற்று தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று. அதற்கு யார் காரணம்? தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட 1967 இருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை அவரே மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜக பிரிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அண்ணாமலைதான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மேலும் 2024 தேர்தல் மூலம் தமிழகத்திற்கு திருப்புமுனை ஏற்பட போகிறதாக பிரதமர் மோடி கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சியான அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போகிறது, அதுவே திருப்புமுனை என்றார். அதிமுக பிஜேபியும்
இருந்த உறவு தடுக்கப்பட்டதென்றால் பிரிவுக்கு முக்கிய முதல் காரணம் என்றால் பிள்ளையார் சொல்லி போட்டது அண்ணாமலை தான். அம்மாவை பற்றி அவர் இழிவாக பேசுகிறார். திராவிட இயக்கம் 70 ஆண்டு காலம் பின்னோக்கி செஞ்சு போயிடுச்சு. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சு, இதை மாற்றணும்னு அதே அண்ணாமலை சொன்னார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.